நெல்லை மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் அதிரடியாக உயர்ந்திருக்கிறது பூக்களின் விலை. எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது? மல்லிகை பூவின் விலையே கிலோ 6000 ரூபாய் என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் இந்த பூக்களின் விலை உயர்வுக்கு என்ன காரணம்? எந்தெந்த பூவின் விலை எந்தெந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது? பொதுமக்கள் தரப்பிலிருந்தும் வியாபாரிகள் தரப்பிலிருந்தும் என்ன சொல்றாங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் கடந்த மாதம் பெய்த கனமழையால நெல்லை மாவட்டத்தில் உள்ள பூச்செடிகள் ஏற்கனவே மழை வெள்ளத்தால் அழிந்தது. இதன் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள உற்பத்தி பூக்கள் சந்தைகளுக்கு வராத நிலை இருந்து வந்தது. இந்த நிலையில மார்கழி மாதம் முடிந்து நாளைய தினம் முதல் முகூர்த்த தினம், அதே போல கும்பாபிஷேக தினங்கள், கும்பாபிஷேக கோயில்களில் பல கோயில்களில் கும்பாபிஷேகமும் நடைபெற இருக்கிறதுனால பூக்களின் தேவை அதிகரித்திருக்கிறது. வெளி மாவட்டங்களில் இருந்தால் பூக்கள் நெல்லை மாவட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அருப்புக்கோட்டை, அதே போல ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தான் நெல்லை மாவட்டத்துக்கு பூக்கள் வந்து கொண்டிருக்கிறது. பூக்களின் வரத்து குறைவு, அதே போல உள்ளூர் பூக்களின் விளைச்சல் இல்லாதது உள்ளிட்டவைகளின் காரணமாக பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஒரு கிலோ மல்லிகை பூ 6000 முறையும், அதே போல ஒரு கிலோ பிச்சி பூ 3000 வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மல்லிகை பூ, பிச்சி பூ இந்த கல்யாண வீடுகளுக்கு அதிக அளவில் வாங்குவதன் காரணமாக பூக்களின் விலை தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் முகூர்த்த தினம் அதிகமாக இருப்பதால பூ வரத்தின் அடிப்படையில பூக்களின் விலை உயர்வதற்கான வாய்ப்பு தான் இருப்பதாக வியாபாரிகள் தரப்புல சொல்லியிருக்கிறார்கள். அதே போல சிறிய பூக்கள், அதாவது கேந்தி பூ, சம்மங்கி பூ உள்ளிட்டவைகள் வழக்கமான விலையை விட சற்று கூடுதலாக விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தரப்புல தகவல் சொல்லியிருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு. நெல்லை மாவட்டத்தின் பூக்களின் விலையானது மிக அதிகமாக உயர்ந்திருக்கிறது. மல்லிகை பூவே கிலோ 6000 ரூபாய் என்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.